வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது சேனக்கிழங்கு ரோஸ்ட். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். சேனக்கிழங்கு, மிளகாய் வத்தல் 4, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4 வெள்ளைப்பூடு, கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன், உப்பு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கடுகுளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை. சேனக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு இந்த அளவுக்கு தடிமனாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை நல்லா வேக வச்சிடலாம். பாத்திரத்தில் வேக வைக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு இதில் காயை சேர்த்து வேக வச்சுக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் அப்படியே வச்சு ஒரு விசில் வச்சு இறக்கிடலாம். டைரெக்டாக இந்த மாதிரி பேனில் வைக்கும்போது இது நல்ல ஒரு 90% அளவுக்கு வேக வைக்கணும். குழையக்கூடாது. அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இது போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு காயை வடிகட்டி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் மிளகாய் வத்தல், இஞ்சி, வெள்ளைப்பூடு, கரம் மசாலா 3ஐயும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு விழுது மாதிரி அரைச்சிருக்கேன். வேக வச்சிருக்கிற காயை எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. தண்ணி இல்லாமல் நல்லா காய் மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா போட்டு பொரிச்சுக்கலாம். காய் இந்த அளவுக்கு கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். காய் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்துக்கலாம். காய் தாளிக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் கடுகுளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகுளுந்தம் பருப்பு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கடுகுளுந்தம் பருப்பு வெடிச்சோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ அதோடையே நம்ம வறுத்து வச்சுருக்கிற காயையும் சேர்த்துக்கலாம். இந்த காய் கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதில் வதக்கிக்கலாம். நம்ம காய் வேக வைக்கும்போது ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தோம். அதனால் இது தேவைப்பட்டால் கடைசியில் கூட உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி வெள்ளைப்பூடி சேர்த்துருக்கிறதுனால அதோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம காய் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டிருந்தாலும் நம்ம மூடி வச்சு திருப்பி வேக வைக்கிறதுனால உள்ளே நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும். எப்போதும் பண்ணுற மாதிரி பொரியல் பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை சிம்மில் வச்சுட்டு 2 நிமிஷம் மூடி வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி ஊற்றின பேஸ்ட் எல்லாம் இந்த காய் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து வச்சு ஒரு 1 நிமிஷம் கிளறி விட்டோம்னா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். நம்ம குறைய தான் உப்பு சேர்த்துருந்தோம். அதனால தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் கலர்னோடனே இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக உதிரியாக வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சேனக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது வெரைட்டி ரைஸ், ரசம் சாதம், தயிர் சாதம் எதுக்குனாலும் நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.